Taste the Daily. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. திரு உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்ட பிறகு அவரது ஆட்சி பணிகளில் மட்டுமல்ல கட்சி பணிகளிலும் ஏற்கனவே காட்டிய தீவிரம் அதே வேகத்தில் தொடர்ந்து வருகிறது என்கிறார்கள் அறிவாலய தரப்பில். கடந்த ஓரிரு நாட்களாக மீண்டும் அந்த சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது சார்பு அணிகளுடைய நிர்வாகிகளை வரவழைத்து சந்தித்து அவர்களின் செயல்பாடுகள் பற்றி ஆய்வு செய்யும் அந்த கட்டத்தின் அடுத்த நீட்சியாக இந்த ஓரிரு நாட்களில் திமுகவின் ஐடி விங், சுற்றுச்சூழல் அணி, விளையாட்டு மேம்பாட்டு அணி போன்ற அணிகளின் நிர்வாகிகளை சந்தித்து ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான அந்த பணிகள் தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவால் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதே நேரம் இன்னொரு முக்கியமான ஒரு ஆய்வு திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்டு அந்த ஆய்வு முடிவு அவருடைய மேஜையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்கள் அறிவாலயத்திலிருந்து சில லேட்டஸ்ட் நிலவரத்தை அறிந்தவர்கள். அது என்ன ஆய்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துடணும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் அனைவருக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டதா என்றால் இல்லை. ஏனென்றால் சில தொகுதிகளில் 2019 திமுக போட்டியிட்டிருக்கும். அதே தொகுதியில் 2024 அது காங்கிரஸோ அல்லது வேறு கூட்டணி கட்சிகளோ அந்த தொகுதி அவர்களுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் கட்சி திமுகவே அங்கே போட்டியிடவில்லை என்னும்போது வேட்பாளர் நிச்சயமாக மாறியிருப்பார். அதே நேரம் 2024 திமுக போட்டியிட்ட போதும் சில தொகுதிகளில் வேட்பாளர்கள் மாற்றப்பட்டார்கள். அதாவது 2019 போட்டியிட்டு எம்பி ஆனவர்களுக்கு, சிட்டிங் எம்பிக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பழனிமாணிக்கம் அவர் சிட்டிங் எம்பியாக இருந்தார் 2019. 2024 முரசொலி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதே போல் சேலத்தில் பார்த்திபன் எம்பியாக இருந்தார். 2024 செல்வ கணபதிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதே போல் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் கௌதம சிகாமணி அவர் எம்பியாக இருந்தார். 2024 அவருக்கு பதிலாக மலையரசன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதே போல் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் தனுஷ்குமார் அவர் எம்பியாக இருந்தார். அவருக்கு பதிலாக 2024 ராணி ஸ்ரீகுமார் எம்பி ஆனார். பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் சண்முக சுந்தரம் இருந்தார். 2024 ஈஸ்வரசாமி அங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றார். தர்மபுரியில் டாக்டர் செந்தில் எம்பியாக இருந்தார். ஆனால் 2024 அதே தர்மபுரியில் திமுக வேட்பாளராக மணி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்படியாக நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி சிட்டிங் எம்பிக்களுக்கு வாய்ப்பு மீண்டும் முழுமையான அளவில் வழங்கப்படவில்லையோ, அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவின் எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்வி. என்னங்க இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு பெரிய கேள்வியை கேட்குறீங்களே அப்படின்னா, நான் கேட்கல. இதற்கு நாம் கேட்பதற்கு முன்பே திமுக தலைமை சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கலாமா என்று யோசனையை ஓரிரு மாதங்களுக்கு முன்பே தொடங்கி அது பற்றி ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்தி முடித்திருக்கிறது என்பதுதான் உண்மை. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 125 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றது. மொத்தம் 133 பேர் சட்டமன்றத்தில் திமுக எம்எல்ஏக்களாக இருந்தாலும், அதாவது உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களாக இருந்தாலும் அவர்களில் 125 பேர் தான் திமுக எம்எல்ஏக்கள். மீதமுள்ள 8 பேர் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள். அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள். அதனால் 125 தான் திமுக எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை. இந்த 125 எம்எல்ஏக்களும் கடந்த 2021 முதல் இப்போது 2024 செப்டம்பர் ஆகிவிட்டது. கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் முடிந்துவிட்டன. 2021 மே தொடங்கி 2022 மே, 2023 மே, 2024 மே 3 வருடம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம், நவம்பர் வந்து 6 மாதம், கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் முடிந்த நிலையில் இன்னும் 1.5 வருஷம் தான் அவங்களுக்கு இருக்குது. இப்போவே அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பது ஓரளவுக்கு ஆய்வு செய்தால் ஓரளவுக்கு அறியக்கூடியது தான். அவர்கள் இந்த 3.5 வருஷங்களில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக எப்படி செயல்பட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்கிறது, சட்டமன்ற தொகுதி அலுவலகத்துக்கு எத்தனை முறை சென்றிருக்கிறார்கள், அங்கே கட்சி நிர்வாகிகளோ அல்லது மக்களோ அவர்களை எளிதாக சந்திக்க முடிகிறதா, இயல்பாக எம்எல்ஏவை அணுக முடிகிறதா, இது ஒன்று. அவருடைய சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி அதை எவ்வாறு செலவிட்டிருக்கிறார்
எப்படி எந்தெந்த திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார், முழுதாக செலவு செய்திருக்கிறார்களா என்பது. இன்னொன்று, அவர் கட்சி நிர்வாகிகளிடத்தில் எப்படி இணக்கமாக இருக்கிறாரா, அல்லது கட்சி நிர்வாகிகளுக்கும் அவருக்கும் இடையே உள்ள கெமிஸ்ட்ரி என்ன, திமுக எம்எல்ஏவுக்கும் அந்த சட்டமன்ற தொகுதியை சார்ந்த திமுக நிர்வாகிகள், அது ஒன்றிய செயலாளராக இருக்கட்டும், அது நகர செயலாளராக இருக்கட்டும், பேரூர் செயலாளராக இருக்கட்டும், கிளை செயலாளராக இருக்கட்டும், இப்படிப்பட்ட திமுக நிர்வாகிகளோடு சட்டமன்ற உறுப்பினரான அவரது உறவு எப்படி இருக்கிறது. இது அடுத்ததாக சாதி ரீதியாக அவருடைய பார்வை என்ன, அவருடைய செயல்பாடு என்ன, அவர் சார்ந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கும் ஏரியாக்களுக்கு திட்டங்கள் போயிருக்கிறதா, அல்லது எந்த வேறுபாடுமின்றி அவர் அனைத்து மக்களுக்கான சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டிருக்கிறாரா. இப்படியெல்லாம் ஒரு 10 வகையான அளவீடுகள் கேள்விகளாக முன்வைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஆய்வு நடத்தி முடிக்கப்பட்டு அது முதலமைச்சருடைய மேஜைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதுவரைக்கும் பார்த்த இந்த காலம் ஒவ்வொரு கேள்வி இருக்கு இல்லையா, அவரோட அணுகுமுறை, அவரோட அந்த தொகுதி மேம்பாட்டு நிதி செலவு செய்த விதம், கட்சிக்காரர்களிடத்தில் அவர் பழகும் விதம், மக்களிடத்தில் அவர் பழகும், இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான இன்னொரு கேள்வியும் அதற்கான பதிலும் அதில் இருக்கிறது. அதாவது இந்த 125 சட்டமன்ற உறுப்பினர்களும் 2021 அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, 2024 அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன என்பதுதான் இதில் மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்த 3 ஆண்டுகளில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த வகையில் பொருள் ஈட்டியிருக்கிறார்கள் என்பதை ஒரு பக்கம் உளவுத்துறை ரிப்போர்ட் மற்றும் அனைத்து மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய பதிவாளர்கள் அலுவலகம், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதன் மூலமாகவும் அவர்களுடைய பெயரிலோ அவர்களுடைய உறவினர்களோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தினர் பெயரிலோ சொத்து பதியப்பட்டிருக்கிறதா என்பது வரை விசாரித்து ஒரு முழுமையான ரிப்போர்ட் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மேஜையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அறிவாலயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய லேட்டஸ்ட் ரிப்போர்ட். இந்த அளவீடுகளின் அடிப்படையில், இந்த ஆய்வின் அடிப்படையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில், ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருப்பவர்களுக்கு ரிப்பீட் வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது முடிவு செய்வதற்கு இந்த ஆய்வும் ஒரு முக்கியமான ஒரு அளவுகோலாக இருக்கும் என்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தில். ரொம்ப வெகு சில எம்எல்ஏக்களுக்கு மட்டுமே இந்த தகவல் தற்போது அவர்கள் கவனத்துக்கு அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு கிடைக்கிறது. இந்த அளவீடுகளின் அடிப்படையில் எப்படி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியான அனைவரும், அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பிக்கள் அனைவருக்கும் எப்படி 2024 மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லையோ, அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் 2026 தேர்தலில் வாய்ப்பு இருக்காது என்பதற்கான ஒரு சூசகமான ஒரு அறிகுறியாகத்தான் இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் திமுக வட்டாரங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது மாவட்ட செயலாளர்கள், ஏன் அமைச்சர்கள் கூட சந்தித்து கொள்ளும்போது பொதுவாக அவர்கள் உரையாடி கொள்கிற விஷயம் என்னவென்றால், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு வாங்கின கடனையே இன்னும் முழுசா வட்டியோடு செலுத்த முடியலை என்பதும் அவர்களின் புலம்பலில் ஒரு பகுதியாக இருக்கிறது. இது ஒரு பக்கம் வெளிப்படையாக கடந்த 3 வருடங்களாக இந்த மாதிரியான ஒரு புலம்பல் குரலை நாம் அடிக்கடி கேட்க முடிகிறது. அதே நேரம் திமுக தலைமை இப்போது எடுத்திருக்கும் சர்வே அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் மாத்திரமல்ல, அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன என்பது பற்றியும் ஒரு கேள்வி என்னும்போது இது திமுகவில் ஒரு விவாதமாக இருக்கிறது. இதுதான் திமுக தரப்பில் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.